இனிய நண்பர்களுக்கு அன்பான வணக்கம். நம்ம இப்போ டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்மளுடைய டெஸ்ட் பேட்சினுடைய சிறப்பு என்னென்னா, நீங்கள் தேடி தேடி படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நான் எல்லாமே தேடி தேடி எழுதியாச்சு. டோட்டலாக ஒரு 80% எழுதியாச்சு. நோட்ஸ் எடுத்தாச்சு. சிலபஸ் வைஸாக புக்ஸில் எந்தெந்த புக்ஸில் இருக்குது மட்டுமே புக்ஸில் என்னென்ன படிக்கிறோமோ அது எல்லாமே மேக்ஸிமம் 80% எடுத்தாச்சு. நீங்கள் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும் போதும். நான் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன், நீங்கள் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட நான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 150லேருந்து 200 பக்கம் எழுதியிருக்கேன். அதனால் நீங்கள் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், நீங்கள் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்கள். இனிய நண்பர்களுக்கு அன்பான வணக்கம். நான் இப்போது ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன், டெஸ்ட் பேட்ச் எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னு. அதுக்கான ஃபுல் டீட்டெயில் இப்போ நான் உனக்கு சொல்ல போகிறேன். தமிழ் குரூப் 2க்கும் குரூப் 4 பார்த்திங்கன்னா தமிழ் 100 கொஷின் எப்போயுமே கேட்பாங்க. நீங்கள் தமிழில் இப்போ புது சிலபஸ் மாதிரி இருக்குது. தமிழ் புக்கில் 6th-லேருந்து 12th வரைக்கும் ப்ளஸ் சிறப்பு தமிழ், அப்புறம் அவுட் சோர்சிங்லேருந்து நிறைய கொஷின் இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா நோட்ஸ் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 6th to 12th வரைக்கும் புக்ஸ் இருக்குது, நோட்ஸ் இருக்குது. ரெண்டாவது நியூ நோட்ஸு, இப்போ நியூ சிலபஸ் வைஸை பார்த்திங்கன்னா யூனிட் 1லேருந்து யூனிட் 7 வரைக்கும் பார்த்திங்களா, அழகு 1லேருந்து அழகு 7 வரைக்கும் தமிழ், அதுவும் நோட்ஸ் எடுத்தாச்சு. அப்புறம் அவுட் சோர்சிங்லேருந்து நான் பிடிஎஃப் உங்களுக்கு ரெடி பண்ணி உங்களுக்கு தந்துடுவேன். ஷெடியூல் ஒரு டெஸ்ட்டாக வரும்போது இந்த ரெண்டுமே நம்ம பிடிஎஃப் உடனே தந்துடுவேன். இது டெஸ்ட்டு பேட்ச் வரும்போது அந்தந்த டெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ரெடி பண்ணி தந்துடுவேன். அடுத்து தமிழுக்கு நீங்கள் கவலைப்பட தேவையில்ல, உங்களுக்கு பக்காவாக நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். என்னுடைய நோட்ஸ் பார்த்தாலுமே உங்களுக்கு தெரியும். அடுத்து ஜிஎஸ் பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம அதிகமாக தமிழுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம மேக்ஸ் 25 கொஷின். 25 கொஷினில் டாபிக் வைஸாக கொடுத்துருவேன். சிம்பிளிஃபிகேஷன், பர்சன்டேஜு, அப்புறம் எல்சிஎம், ஹெச்சிஎஃப், ரேஷியோ, அந்த ரேஷியோ அண்ட் ப்ரொபோசிஷன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு டாபிக் வைஸாக உங்களுக்கு வீடியோ போட்டு அதுக்கான அந்த வீடியோ போடும்போது நீங்கள் உங்களுக்கு சரியாக புரியலனா கூட திரும்ப அந்த வீடியோ திரும்ப பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும். அந்த மேக்ஸுக்கு உங்களுக்கு குறைஞ்சபட்சம் சரியாக மேக்ஸ் போடாத கூட ஒரு 20லேருந்து 25 கொஷினுக்கு ஒரு 20 கொஷின் ஈஸியாக போடுற அளவுக்கு உங்களுக்கு கொண்டு வந்துடுவேன். அப்புறம் அடுத்து பார்த்திங்கன்னா பாலிட்டி. அடுத்து நம்ம பாலிட்டி பார்க்கணும். பாலிட்டி பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் நம்மக்கிட்ட நோட்ஸ் இருக்குது. நீங்கள் பாலிட்டி பார்த்திங்கன்னா நிறைய அவுட் சோர்ஸ் இதை படிக்க வேண்டியது இருக்குது. என்னென்னா நானே அதுக்கான நோட்ஸ் உங்களுக்கு தருவேன். பாலிட்டி ரொம்ப முக்கியமானது என்னென்னா, இது அடிப்படையாக பேசிக்காக என்ன தெரியணும்னா, பகுதிகள், அட்டவணை, அரசியலமைப்பு, சட்ட திருத்தம், அப்புறம் விதிகள், இது பேசிக்காக ஃபுல்லாக தெரிஞ்சிச்சுனாவே உங்களுக்கு பாலிட்டி பாதி புரிஞ்சிடும், பாதி ஈஸியாக புரிஞ்சிடும். அதுவும் நம்மள்கிட்ட நோட்ஸ் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் தந்துடுறேன். அப்புறமா இந்தியன் எக்கனாமிக் 11th புக்லேருந்து நிறைய கொஷின் கேட்பாங்க, 12th கேட்பாங்க. அதுக்கான புக் நோட்ஸும் நான் ரெடி பண்ணிட்டேன். நம்மக்கிட்ட நோட்ஸ் இருக்குது. அப்புறம் 8th யூனிட் போன முறை 8th யூனிட் கேட்டிருந்தாங்க. இது ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சுரல், தமிழ்நாடு வரலாறு, பண்பாடு மற்றும் சமூக அரசியல் தான். இது இதுக்கும் நோட்ஸ் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நம்மக்கிட்ட நோட்ஸ் இருக்குது, ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். டெஸ்ட் பேட்ச் வந்தோடனே எல்லாமே இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வந்துடும். டெஸ்ட் பேட்ச்சு கொடுத்த உடனே உங்களுக்கு இந்த எல்லா பிடிஎஃப்பும் கொடுத்துருவோம். சில பிடிஎஃப் இல்லாததெல்லாம் நான் ரெடி பண்ணி அந்தந்த வாரத்துக்கு கொடுத்துருவேன். இதில் திருக்குறள் சம்மந்தமான கொஷின்ஸும் நான் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி, நம்ம அடுத்து படிக்க வேண்டியது ஹிஸ்ட்ரி. இதில் 10 கொஷின் கேட்குறாங்க. அப்புறம் ஹிஸ்ட்ரியும் ஐஎன்எம்மும் சேர்ந்து தான் கேட்குறாங்க. ரெண்டுமே 10 கொஷின் தான். அதுக்கான நோட்ஸ் இருக்குது. ஐஎன்எம் நோட்ஸும் தனியாக இருக்குது, ஹிஸ்ட்ரிக்கும் தனியாக இருக்குது. அதையும் உங்களுக்கு கொடுத்துறேன். ஜாகிரஃபியில் இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா ஜாகிரஃபி 5 கொஷின். ஜாகிரஃபியில் நீங்கள் மேக்ஸிமம் படிக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா 10th புக்கு ஜாகிரஃபியை ஃபுல்லாக படித்தா போதும். அதுக்கான மெட்டீரியலும் நான் ரெடி பண்ணிட்டேன், பிடிஎஃபாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து சயின்ஸு பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறைய படிக்க வேண்டியது இருக்கும், ஆனால் கம்மியான மார்க் தான். அதனால் நீங்கள் மேக்ஸிமம் கெமிஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா இந்த உரங்கள், அமிலக்கார உப்பு, பூச்சிக்கொல்லி அது மாதிரி படித்தாலுமே போதும். அடுத்து அட்டவணைகள், ஆவர்த்தன அட்டவணை, அந்த அட்டவணை படித்தா. பயாலஜி ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின், பயாலஜியில் ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் படித்தாலே போதும். அதுக்கும் நம்மள்கிட்ட நோட்ஸு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் தனியாகவும் நான் எடுத்து கொடுப்பேன். அது ஓரியன்டட் என்னன்னு கேட்டிருக்கேன். சிலபஸ்லேயே பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் சிலபஸ்லேயே பார்த்தீங்கன்னா என்ன, பாலிட்டிலேருந்தும் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்பான், எக்கனாமிக்லேருந்தும் கேட்பான், அடுத்து ஜாகிரஃபிலேருந்து கேட்பாங்க. ஏன்னா
பாலிட்டிலேருந்து என்ன கேட்பாங்கன்னா, இப்போ தற்போதைக்கு என்ன அரசியலமைப்பு சட்டம் இருக்குது, இப்போ என்ன அமெண்ட்மெண்ட் வந்திருக்கு, அரசியல் சார்ந்த இது விஷயம்னு சொல்லிட்டு பாலிட்டியில் கேட்பாங்க. அது எக்கனாமிக்ஸில் என்ன கேட்பாங்க, தற்போதைய பொருளாதார நிலை என்ன என்ன, தமிழ்நாட்டினுடைய பொருளாதார நிலை என்ன, ரேஷியோ என்ன, எஜுகேஷன் ரேஷியோ என்ன, அது பற்றிலாம் கேட்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சயின்ஸு சம்மந்தமான இன்னும் நோபல் பரிசு, சயின்ஸ் சம்மந்தமான கரண்ட் அஃபேர்ஸ் அதெல்லாம் கேட்பாங்க. அதுக்கும் நான் அந்த டாபிக் வைஸ் அவங்களுக்கு ரெடி பண்ணி தந்துடுறேன். அடுத்து என்னென்னா நம்ம சொல்ல போகிறது டெஸ்ட் பேட்ச் எப்போ நடக்கும், நம்ம எப்போ ஷெட்யூல் விடுவோம், டெஸ்ட் பேட்ச்சுக்கு எவ்வளோ அப்படின்னு உங்களுக்கு டீட்டெயிலுக்கு இப்போது நான் சொல்கிறேன் பாருங்கள். டெஸ்ட் பேட்ச் 2026 டெஸ்ட் பேட்ச்சு ஸ்டார்டிங் டேட் பார்த்திங்கன்னா February 1 ஸ்டார்ட் ஆகிடும். ஷெட்யூல் வந்து எப்போ கொடுப்பேன்னா இந்த ஜனவரி மாதம் 20லேருந்து 20ஆம் தேதி உங்களுக்கு ஷெட்யூல் கொடுத்துருவேன். 40 டெஸ்ட்டுக்கு மேலே இருக்கும். ரிவிஷன் டெஸ்ட்டு நிறைய இருக்கும். ஃபுல் சிலபஸும் ஃபுல் கவர் பண்ணிடுறதுக்குள்ளே ஃபீஸ் பார்த்திங்கன்னா ரூ. 1000. ஏன்னா நான் வந்து நான் கொடுக்குற மெட்டீரியல் பிடிஎஃபே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரூ. 1000 1500 மேலே போகும். ஏன்னா அவ்வளோ அந்தளவுக்கு ஒர்த்தாக ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதின ஒரு மெட்டீரியல். நீங்கள் படித்தா தெரியும், உங்களுக்கே தெரியும் இந்த மெட்டீரியல் எவ்வளோ ஒர்த்துன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்ல தேவையில்ல. நீங்கள் படித்து பாருங்கள், அதனுடைய எஃபெக்ட் தெரியும். நீங்கள் இந்த மெட்டீரியல் வாங்காததுக்கு முன்னே எப்படி படிச்சிங்க, இது வாங்கினவொடனே எப்படி படிச்சிங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கே அதனுடைய இது தெரியும். நிறைய பேர் என்கிட்ட ஏற்கனவே வாங்கினவங்களாம் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. நான் இதுக்காக விளம்பரத்துக்காக சொல்லலை, உண்மை அதுதான். அப்புறம் அதை அடுத்து பார்த்திங்கன்னா தமிழ் பிடிஎஃப் ஃப்ரீ. அப்புறம் ஜிஎஸ்சில் நான் சொல்கிற பிடிஎஃப்லாம் ஃப்ரீ. மேக்ஸ் வந்து அந்தந்த டாபிக் வந்து ஒரு வீடியோவை எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணி விட்டுருக்கேன். நீங்கள் இஷ்டப்படுறவங்க ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க டெலிகிராமில் லிங்க் இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் கொடுக்குறேன், அதில் ஜாயின் பண்ணிவிடுங்க. எப்போ நான் வந்து டெஸ்ட்டு ஷெட்யூல் கொடுக்குறேனோ அப்போ வந்து பெய்ட் பண்ணி நான் சொல்கிற வாட்ஸ்அப் லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். 1ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு டெஸ்ட்டு இதுவாகிடும். விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் டெலிகிராம் லிங்க்கில் ஜாயின் பண்ணலாம். கண்டிப்பாக நீங்கள் இந்த டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதனுடைய எஃபெக்ட் உங்களுக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுற அளவுக்கு என்னுடைய கைடன்ஸ் இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.